Good morning, children. Today we are going to learn about geography. Unit 1 Resources. Learning objectives. To introduce the meaning of resources, to familiarize with the different types of resources, to understand the needs for conservation of resources, to understand the meaning of economic activities. Kulali was lying in her bed to see if her father would enter her room. She wanted her report card to be signed. There was no symptoms of coming of her father. She jumped out of her bed and ran to her mother in the kitchen. Kulali, Amma, where is Appa? Amma, today he has overtime and he has left early. Kulali, overtime? What is that? Amma, your father's boss wants him to manufacture a few more solar panels because they have some urgent work. Kulali, he should have told me last night. My progress report has to be signed. Amma, enough of that. Now you go have your bath. I will sign your report this time. Kulali, Amma, thank you, Ma. One more question. What does he make the solar panel from? Amma, let me explain for you to understand. Silicon extracted from sand and natural resources is used in making PV cells. These converted solar energy into electrical energy. Kulali, natural resource? What do you mean by it? Amma, all things useful to man is resources, and if it is directly from nature, we call it natural resource. Kulali, then what kind of work is Appa doing? Amma, he is a manufacturer. He uses natural resources for manufacturing. Kulali, then manufactured things be called as resources? Amma, yes, they are called as man-made resources. Kulali, okay Amma, it's getting late. Let me get ready. இந்த கதையில் ஒரு குழந்தைக்கும் ஒரு அம்மாவுக்கும் உள்ள இடையில ஒரு டயலாக் என்னென்னு பார்ப்போமா? குழலின்னு ஒரு குழந்தை பெட்டில் படுத்துட்ருக்கா. அவள் அவங்க அப்பா அவளுடைய பெட்ரூம்குள்ளே வருவாரா அப்படின்னு காத்துட்ருக்கா. எதுக்கு காத்துட்ருக்கான்னா ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்கணும். நம்மளும் அது தானே பண்ணுவோம். வீட்டில் ஸ்கூலில் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தோன்னே எப்படா அப்பா வருவாங்க, எப்படா ரிப்போர்ட் கார்டை காமிப்போம், எப்படா அப்பாட்ட சைன் வாங்குவோம் அப்படின்னு காத்துட்ருப்போம்ல. அதே மாதிரி அவள் காத்துட்டு இருந்தா. ஆனால் அவங்க அப்பா ரூம்குள்ளே வரல. உடனே குழலி என்ன பண்ணா, பெட்டை விட்டு எந்திரிச்சு ஓடி கிச்சனுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறா, அம்மா அப்பா எங்கப்பா அப்படின்னு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை அப்பாவுக்கு இன்றைக்கி ஓவர் டைம், அதனால் சீக்கிரமாக வேலைக்கு போயிட்டாங்க. ஓவர் டைமா? எதுக்கு? அது என்னது அப்படின்னு கேட்குறா. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்பாவுடைய பாஸ் அவரை நிறைய சோலார் பேனல் தயாரிக்கணும், அதுக்காண்டி சீக்கிரமாக வாங்க, அர்ஜெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. ஐயோ, இது எனக்கு ஏன் அப்பா என்கிட்ட லாஸ்ட் நைட்டு அப்பா என்கிட்ட சொல்லலை? நான் ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்கணுமே, நான் என்ன பண்ணேன்? சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ போயிட்டு குளிச்சுட்டு வா, இன்றைக்கி நான் உனக்கு ரிப்போர்ட் கார்டில் சைன் போடுறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே குழலிக்கு சந்தோஷம். தேங்க்யூம்மா நீங்கள் சைன் போடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறா. அடுத்தது அவங்க அம்மாவுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் குழலி கேட்குறா, அம்மா சோலார் பேனல்னால் என்னதுமா அப்படின்னு கேட்குறா. உடனே அம்மா சொல்கிறாங்க, நான் உனக்கு சொல்கிறேன் கவனி. சிலிக்கான் சாண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நேச்சுரல் ரிசோர்ஸஸாக மாற்றி அதை பிவி செல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா, அது சோலார் எனர்ஜி, சூரிய ஒளி பட்டோன்னே
ரொம்ப ஹீட் ஆகி அந்த அந்த செல் கதிர் மூலமாக நம்மளுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜியாக இந்த சோலார் எனர்ஜி கன்வெர்ட் ஆயிரும். இதுக்கு தான் இதை செய்கிறதுக்கு தான் அப்பா போயிருக்காங்க. இது எதில் கிடைக்குன்னா நம்ம மண்ணிலேருந்து கிடைக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இது தானா அப்படின்னு அவ கேட்குறான். எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கையாகவே கிடைக்கும். ஆனால் அதை மனுஷங்களான நாம் அதை செய்கிறனால பயன்படுத்துகிறனால அது மேன்மேட் ரிசோர்ஸஸாக மாறுது அப்படின்ட்டு. அப்பா என்ன ஒர்க் தான் அங்கே பண்ணுறாரு, என்ன வேலை அங்கே பார்க்குறாரு அப்படின்னு. அவர் ஒரு உற்பத்தியாளர். அவர் இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸால் கிடைக்கிற பொருட்களை உற்பத்தி பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு. இதுதான் அப்பா பண்ணுற வேலை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே குழலி கேட்குறான், அப்போ எல்லா திங்ஸும் உற்பத்தி பண்ணுறது ரிசோர்ஸஸ், அதை ரிசோர்ஸஸ்ன்னா சொல்லுவோம், இல்லை மனுஷன் பண்ணுறத மேன்மேட் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம், இயற்கையில் கிடைக்கிறது நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே அம்மா, நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது, நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அம்மா கிட்ட சொல்லி கிளம்ப போகிறா. இப்போ நம்ம ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்கலாமா? Resources is anything that fulfill human needs. When anything is of some use, it becomes valuable. All resources have value. The value can be either commercial or non-commercial. Commercial resources have great economic value. Example, petroleum. The non-commercial resources are very abundant in availability. Example, air. Resources can be natural, man-made and human resources. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ரிசோர்ஸஸ் இஸ் எனிதிங் தட் ஃபுல்ஃபில் ஹியூமன் நீட்ஸ். அதாவது ரிசோர்ஸஸ் வளங்கள் ஹியூமன் நீட்ஸை ஃபுல்ஃபில் ஆகும். எனிதிங் எதனாலையும் மனுஷங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ரிசோர்ஸஸ் வேல்யூபிள். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் ஆற்று தண்ணி வருதுல்ல, அது நிறையா வந்துச்சுனாலும் அது வேல்யூபிள் தான். அதே ஆற்று தண்ணி தட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னா, தண்ணியே இல்லாமல் தட்டுப்பாடு ஆச்சுன்னா உடனே கேன் போட்டு தண்ணியை விற்கிறாங்களா, அப்போ அது வேல்யூபிள் ஆகிட்டா, அதுதான் வேல்யூபிள். எல்லா ரிசோர்ஸஸும் வேல்யூபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குன்னா வேல்யூபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, கமர்ஷியல் அண்ட் நான் கமர்ஷியல். எப்படின்னா, கமர்ஷியல் ரிசோர்ஸஸ் எப்படி வேல்யூபிள்னா, எக்ஸாம்பிள் பெட்ரோலியம். அதுவும் இன்னொரு இடத்துலேருந்து கிடைக்குது பார்த்திங்களா பெட்ரோலியம், அப்போ அது வேல்யூபிள் ரிசோர்ஸஸ் தானே. அதே மாதிரி நான் கமர்ஷியல் ரிசோர்ஸஸ்னால் காற்றுன்னு சொல்கிறோம். இயற்கையாக கிடைக்கிற காற்றை நான் கமர்ஷியல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். எப்படி பெட்ரோலை விலை கொடுத்து வாங்குகிறோமோ, இன்னும் கொஞ்ச காலத்தில் காற்றையும் விலை கொடுத்து வாங்குகிற மாதிரி ஆகக்கூடாது நம்ம பூமி. அதனால் இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ரிசோர்ஸஸில் நேச்சுரல், மேன்மேட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இந்த 3 வகையாக இருக்குது. Natural resources. All resources that have been directly provided by nature are called natural resources. The air, water, soil, mineral, natural vegetation and wildlife around us are all natural resources. The uses of any natural resources depend on the place it is available, the form in which it is available and the technology necessary to avail it. Classification of natural resources. Natural resources can be classified into different groups depending on origin, development, renewability, distribution,
ownership, etc. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது வளங்கள் வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்குது. அந்த இயற்கையாக என்னென்ன கிடைக்குதுன்னா, காற்று, ஏர், சாயில், மினரல்ஸ், நேச்சுரல் வெஜிடேஷன், நம்மளை சுற்றி இருக்க உயிரினங்கள் வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்குது. இந்த இயற்கையான நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல டெக்னாலஜி யூஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸில் எத்தனை பிரிவுகள் எப்படி டிபெண்ட் ஆகி, குரூப்ஸில் எப்படி டிபெண்ட் ஆகி இருக்குதுன்னா, ஒன்று ஆரிஜின், டெவலப்மெண்ட், ரினியூவபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஓனர்ஷிப். இது மூலமாக கிளாசிஃபிகேஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. On the basis of origin. On the basis of origin, resources can be classified into biotic and abiotic resources. All living resources are biotic resources. Plants, animals, and other microorganisms are biotic resources. Abiotic resources are non-living things. Land, water, air, and minerals are abiotic resources. The biotic resources were substance till they were recognized by humans. According to the humans' needs, the substance were collected by the ancient men and preserved for use. In the beginning, man had only 3 basic needs: food, clothing, and shelter. He collects things through primary activities such as hunting, food gathering, fishing, and forestry. Later, when food became scarce, they had to cultivate, and that became agriculture. And the cattle were also reared on their farms to fulfill their basic needs. The abiotic resources were also sought after by the earlier men. They went in search of better landforms where they had enough water resources for agriculture and their cattle. They were in need of tools right for hunting to agriculture. Primarily, the tools were only made of stone. Later, man dug the earth for better abiotic resources and found copper first and iron later. He also mined precious metal simultaneously for making ornaments. Later, mining became one of the leading primary activities and still hold an important place among the economic activities. On the basis of origin, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரிஜின்னா என்னது? பிறப்பிடம், அதாவது எங்கேருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் ஆரிஜின் சொல்கிறாங்க. இந்த பேசிஸ் ஆஃப் ஆரிஜினில் வந்து 2 வகையான கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று பயோட்டிக், இன்னொன்று ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். பயோட்டிக் ரிசோர்ஸஸ் என்னதுன்னா, எல்லா உயிரினங்களும், அதாவது பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம், கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள்லாம் பயோட்டிக் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது உயிரினங்கள் எல்லாமே பயோட்டிக் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏபயோட்டிக் ரிசோர்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது நான் லிவிங் திங்ஸ் என்னெல்லாம்? லேண்ட், வாட்டர், ஏர் அண்ட் மினரல்ஸ் ஆர் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். இதில் இப்போ வந்து பயோட்டிக் ரிசோர்ஸஸ்னால் என்னது? பயோட்டிக் ரிசோர்ஸஸ்னால் ஹியூமன் நீட்ஸ், மனுஷனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. அதாவது மனுஷன் வந்து என்ன வகையான நீட்ஸ், ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு வந்து 3 நீட்ஸ், மெயின் 3 பேசிக் நீட்ஸ்.
என்னெல்லாம்னா ஃபுட், க்ளோத்திங் அண்ட் ஷெல்டர். அதாவது வாழ்கிறதுக்கு சாப்பாடு வேணும், க்ளோத்திங் வேணும், உடம்பை மறைக்கிறதுக்கு துணிமணி வேணும், அப்புறம் தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். இது மூணும் பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். இதில் அவங்க ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஏர்லி ஹியூமன் பீயிங்ஸ் காலத்தில் என்னென்ன ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்கன்னா, ஃபுட்டுக்காண்டி ஹண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க, ஃபுட் கேதரிங் பண்ண ஆரம்பித்தாங்க, ஃபிஷ்ஷிங் பண்ண ஆரம்பித்தாங்க, ஃபாரஸ்டரி பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது வேட்டையாடினாங்க, உணவை சேர்க்க ஆரம்பித்தாங்க, மீன் பிடித்தாங்க, ஃபாரஸ்ட்டில் கிடைக்கிற பொருட்களை அன்றாட கிடைக்கிற பொருட்களை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பொருட்களெல்லாம் எப்போ குறைய ஆரம்பித்ததோ உடனே அவங்க அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க ஆரம்பித்தாங்க. என்ன கட்டம்? கல்டிவேஷன்னு ஒரு கட்டத்தை யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த கல்டிவேஷன் தான் அக்ரிகல்ச்சராக மாறிச்சு. அதுக்கப்புறம் கேட்டில் ரியரிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார்ம்ஸ் மாதிரி வச்சு கேட்டில் ரியரிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது ஆடு மாடு அந்த மாதிரி மிருகங்கள், டொமஸ்டிக் இதெல்லாம் கேட்டில் ரியரிங் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுவும் அவங்க பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏபயோட்டிக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி ஏர்லி ஹியூமன் பீயிங்ஸ் லேண்டெல்லாம் அழகாக அக்ரிகல்ச்சர் மாதிரி கொண்டு கேட்டில் ஃபார்மிங் எல்லாம் பண்ணிட்டு வரக்குள்ள அவங்க அந்த காலத்தில் என்னென்னா ஷார்ப் டூல்ஸ் ஸ்டோனை தான் ஷார்ப் டூல்ஸாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டோனை வச்சு தான் மரங்களை வெட்டுறது, அனிமல்ஸை வேட்டையாடுறது, உணவு தயாரிக்கிறது, அப்புறம் அனிமல்ஸை வேட்டையாடினோன்னா அந்த தோல்களை வெட்டி எடுத்து அவங்க அதை உடையாக மாற்றுறது எல்லாமே அந்த ஸ்டூல்ஸை வச்சு தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் தோன்றதுக்கும் இந்த மாதிரி ஷார்ப் ஸ்டோன் ஆப்ஜெக்டை தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை தோண்டிகிட்டு இருக்கோல ஃபஸ்ட்டு காப்பர் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அயன் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சைமல்டேனியஸாக ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ் மேக் பண்ணுறது, அதாவது நகைகள் அந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் மேக் பண்ணுவாங்களே, அயனால், காப்பரால், வெள்ளி, தங்கத்தால் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் இன்ன வரைக்கும் இம்பார்ட்டண்ட் பிளேஸை எக்கனாமிக்கில் முன்னணியாக நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மைனிங்னா என்னது? தங்கம் தோன்றுதல், வெள்ளி, பூமியிலேருந்து தங்கம், வெள்ளி, மினரல்ஸ், காப்பர், அயன், அப்படி இப்படின்னு எல்லா வகையான மினரல்ஸ் பூமியிலேருந்து எடுக்கல. இது ஒரு மெயின் லீடிங் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸாக இப்போ மாறிட்டு அப்படின்னு சொல்ல வராங்க. On the basis of development, based on the level of development, resources can be divided into actual and potential resources. Actual resources are resources that are being used and the quantity available is known. Example, coal at Neyveli. Potential resources are resources that are not being used in the present and its quantity and location are not known. Technology to extract such resources is also yet to be developed. Example, marine yeast found in the Bay of Bengal and Arabian Sea. On the basis of development, இந்த டெவலப்மெண்ட்டில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஆக்சுவல் ரிசோர்ஸஸ், இன்னொன்று பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ். ஆக்சுவல் ரிசோர்ஸஸ்னால் என்னதுன்னா, ஒரு ரிசோர்ஸஸ் குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னதுன்னா கோல் நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுவோம், நிறைய விஷயத்துக்கு கோலை யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இந்த கோல் ஒரு இடத்துல அதிகமாக கிடைக்கிற இடத்த அந்த அவைலபிலிட்டியை எடுத்து அதை வந்து ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, தேவைகளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது எங்கே கிடைக்கும்னா நெய்வேலியில். அடுத்தது பொட்டான்ஷியல் ரிசோர்ஸஸ். பொட்டான்ஷியல் ரிசோர்ஸஸ்ன்னு அந்த ரிசோர்ஸை பற்றி நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எந்த மாதிரி கிடைக்கும்னு தெரியாது. ஆனால் அந்த ரிசோர்ஸஸ் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் மட்டும் இருக்கும். அந்த லொக்கேஷனை தேடி போயிட்டு அதை ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதை யூஸ் பண்ணலாம் வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு முடிவு எடுப்பாங்க. ஆனால் அந்த ரிசோர்ஸஸை வந்து டெக்னாலஜியோடைய ஹெல்ப் இல்லாமல் வந்து அந்த ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மெரைன் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் கடியில் இருக்கும் மெரைன் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட்டுன்னா என்னது, நம்ம வந்து ஆக்சுவலாக ப்ரெட்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஒரு புளிப்பு தன்மையை கொடுக்கும், அதாவது கெட்டு போகாத தன்மையை கொடுக்கறது தான் ஈஸ்டுடைய வேலை. ஸோ அந்த மெரைன் ஈஸ்ட் எங்கே இருக்குதுன்னா, எக்ஸாம்பிள் வந்து பே ஆஃப் பெங்கால்லையும் அரேபியன் சீலையும் இருக்குது. ஸோ அந்த நம்ம கடலுக்குள்ளே போயிட்டு சும்மா ஈஸ்ட் எடுக்க முடியுமா? முடியாது. டெக்னாலஜியோடைய ஹெல்ப் இல்லாமல் அந்த ரிசோர்ஸஸை வந்து நம்ம வந்து எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு டெக்னாலஜியோடைய ஹெல்ப்பும் வேணும், ப்ளஸ் அந்த லொக்கேஷனுடைய ரிசர்ச்சோட உதவியும் இருந்தால் தான் இந்த மாதிரி பொட்டென்ஷியல் ரிசோர்ஸை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆன் த பேசிஸ் ஆஃப் renewable resources. On the basis of renewability resources can be classified as renewable resources and non-renewable resources. Resources once consumed can be renewed with the passage of time or called renewable resources. Example, air, water, sunlight. Misuse of such resources can be also limit its availability quantity. So, they have to be used wisely. Natural resources which are limited can be called non-renewable resources. They become exhausted after use and the time they take to replace does not match the life cycle. Example, coal, petroleum, natural gas and other minerals. The resources which cannot renew themselves are either scarce or totally absent. So, man is in search of new resources and is conducting several research. He confirms that a substance is a resource only after research. He tries to harness it and also searches the region where it may be found in. They are potential resources. Wind energy is one such example. The places where the wind energy can be utilized are still unknown. On the basis of renewability, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ரெனியூவபிள், இன்னொன்று வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். இந்த ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் என்னன்னா, ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் இயற்கையாகவே நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. என்னெல்லாம் இயற்கையாக கொடுத்துருக்காரு? காற்று, நீர், சூரிய ஒளி, அதாவது ஏர், வாட்டர், சன்லைட் கொடுத்துருக்காரு. இதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணாமல், அதாவது காற்றை வந்து மாசுபடுத்தாமல், தண்ணீரை வந்து பொல்யூட்டட் பண்ணாமல், மிஸ்யூஸ் பண்ணாமல் லிமிட்டடாக யூஸ் பண்ணணும். எப்படின்னா, மூளையை நம்மளுடைய அறிவோட காற்றுலேருந்து விண்ட் எனர்ஜி எடுக்கலாம், தண்ணீர்லேருந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி எடுக்கலாம், சூரியன்லேருந்து சோலார் எனர்ஜி எடுக்கலாம். இந்த மாதிரி வைஸ் நம்ம வந்து அறிவோட யூஸ் பண்ணணும். அதை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் நம்மளுக்கு வந்து பூமியில் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். அதாவது நம்மளுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உயிரினங்கள் அது அழிந்து மக்கி போய் அது ரிசோர்ஸஸாக மாறி இருக்கு. அதை தான் இப்போ நம்ம மினரல்ஸாக யூஸ் பண்ணுறோம். அதை எதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா, என்ன மாதிரினா என்னது, கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸஸ் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ். இதெல்லாம்
ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி மாறி யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதை வந்து நம்ம தேவைக்கேற்ற மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணிட்டோன்னா இனி வர காலத்துக்கு அது இல்லாமல் போயிடும். அப்போ இனி வர காலத்துக்குன்னா அதுக்கு இன்னொரு 1000 வருஷம் 10,000 வருஷம் கழிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே அந்த ரிசோர்ஸஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அதாவது லிமிட்டடாக இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து தேவைக்கேற்றாப்புல யூஸ் பண்ணணும். சும்மா நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சில விஞ்ஞானிகள் சில சயின்டிஸ்ட் வந்து வேறு எங்கேயாச்சும் ரிசோர்ஸஸ் இருக்குமா அப்படின்னு கண்டக்ட் பண்ணுறாங்க, சர்ச் பண்ணி அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை வந்து எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எந்த இடத்துல கிடைக்கும், அது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தான் நம்ம பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? விண்ட் எனர்ஜியை சொல்லலாமா? எப்படி? விண்ட் எனர்ஜி சில இடத்துல மட்டும் அதிகமாக காற்று வீசப்படும், அப்படி தானே? அப்போ அந்த இடத்துல நம்ம விண்ட் மில் பார்த்துருக்கோம்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, கயத்தாரில் போகிற வழியில் பார்த்தா அவ்வளோ விண்ட் மில் இருக்குது. அப்புறம் நாகர்கோயில் போகிற வழியில் பார்த்தாலும் நிறைய விண்ட் மில் இருக்குது. விண்மில் அங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல காற்று அதிகமாக வீசுகிறனால அந்த விண்டுலேருந்து எடை கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் விண்ட் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நம்ம கட்டுப்பாடாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா அனாவசியமாக யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்யூச்சருக்காண்டி எல்லாம் வச்சுருக்கணும். ஓகே.